இந்த நாட்கள்லையும் கூட என்னுடைய வாழ்க்கை நெறிமுறை கடுமையாக போயிட்டு இருக்குது. நம்ம வாழ்ந்துருக்கிற காரியங்களில் எல்லா நாட்களுமே நமக்கு பிடித்தமான நாட்களாக நிச்சயமாக இருக்கும்னா இல்லை. சில நாட்கள் நமக்கு விருப்பப்படியான நாட்களாக இருக்கும், சில நாட்கள் நம்ம விரும்பாத நாட்களாக இருக்கும். அந்த நாட்கள் நம்ம நினைக்கிறது உண்டு, அதாவது எனக்கு ஆறுதலாக யாராவது இருக்க மாட்டாங்களா, ஆறுதல் சொல்லும்படியாக யாராவது இருக்க மாட்டாங்களா, இந்த காரியத்தை நான் செய்வேன் எங்கள் விதமாக நினைக்கிறேன், ஆனால் 100% இது எனக்கானதாக மாறுமா எனக்கு தெரியல. ஆறுதலாக சில பேரை ஒரு ஆளாவது ஒரு நாள் முடியும் நீ செய் என்கிற விதமாக சொன்னால் கூட நான் செஞ்சிருவேன், எனக்கு யாருமே இல்லையே, யாருமே சொல்லலையே. இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை இந்த காரியத்தை குறித்து தான் நம்ம கூட இடைப்படுது. கொரிந்தியர் 2வது நிருபம் 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒன்று மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க, நீங்களே ஒரு ஆறுதலுக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கலாம், அந்த ஆறுதலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆனால் உங்களுக்கு ஒரு பொறுப்பு தந்திருக்கிறார். நீங்கள் உங்கள்கிட்ட வருகிற நபர்களுக்கு ஆறுதல் வேண்டும்னா நீங்கள் கொடுக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் இந்த நாட்களில் வைப்பாராம். நிச்சயமாக நமக்கான காரியத்தில் ஆறுதல் வேண்டும். ஆறுதல் இல்லாதபடிக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, ஆறுதல் வேணும். கர்த்தர் தருவாராம். கர்த்தர் நம்பி நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். நமக்கான வாழ்க்கையில் எந்த காரியத்தில் ஆறுதல் வேணுமோ கர்த்தர் தருவார். அதோட கூட யாருக்கெல்லாம் ஆறுதல் பெறும்படியாக நம்மளை நியமிச்சிருக்காங்களோ அந்த நபர்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்லணும், அதுக்காக வேண்டியும் தகுதிப்படணும். ஆறுதலை கர்த்தரிலிருந்து பெற்றுக்கொள்வோம். முடிந்த மட்டுமாக நமக்கு தெரிந்த 4 பேருக்காவது ஆறுதலை கொடுப்போம். கர்த்தர் அந்த பிரகாரமாக இந்த நாட்களில் உங்களை நடத்துவாராக. ஆமென்.